வேதத்திலே சில சம்பவங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவரை நம்ப பண்ணின அல்லது தேவன் பார்த்து ஆச்சரியப்பட்ட சில நபர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்க அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அந்த 10வது அதிகாரத்துல கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மனிதன் 100க்கு அதிபதி என்று சொல்லி 1வது வசனம் சொல்லுகிறது. ரோமா படைகளிலே 100 பேருக்கு அதிபதியாக இருந்த ஒரு மனிதன். அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது 10வது அதிகாரம் 2வது வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனா இருந்தான். அருமையான தேவ ஜனமே, அவன் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறான். அவனை நம்பி ஒரு 100 பேர் இருக்கிறார்கள். 100 பேருக்கு அவன் தலைவன். இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கிற பொழுது, அவன் தான தர்மங்களை செய்கிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் மாத்திரமல்ல, தன் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்திருந்த மனிதன். அப்படி என்று சொன்னா தன்னுடைய வீட்டையும் தேவ பக்தியாய் நடத்தி இருக்கிறான். அது மாத்திரமல்ல, தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் ஒரு மனிதனை நினைக்கிறார் என்று சொன்னா, இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 4வது வசனம் சொல்லுகிறது, உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டினது. இந்த மனிதன் செய்த சில காரியங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேவனே இதை நினைக்கிறதாக இருந்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, ஜெபிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் நினைக்கிறார். எந்த மனிதனை ஆண்டவர் நினைப்பார் என்று சொன்னா, நம்மை நோக்கி கூப்பிடுகிற, தம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற மனிதர்களை கர்த்தர் நினைக்கிறார். இந்த கொர்நேலியு செய்த தான தர்மங்கள் 2வது வேதம் சொல்லுகிறது. அந்த தூதன் இறங்கி வந்து சொன்ன ஒரு வார்த்தை, உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னா, தேவன் நம்மை நினைக்க வேண்டும் என்று சொன்னா ஒரு காரியத்தை செய்யணும்.